Content analysis, multivariate data analysis fifth unit. இதுல ஒரு டாபிக் சின்ன டாபிக் தான், ஒரு ஸ்டோரி பேஸ்டாகவும் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்த்தலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோக்கு ஒரு அனாலஜியாக கொண்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, நானும் என் கோ ஃபவுண்டர் எல்லாம் சேர்ந்து இந்த கம்பெனி நிறுவிட்டோம். இந்த கம்பெனியில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது பிரச்சனை இருக்க முடியாது, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வெளியிடலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். ஓகேவா, அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கரெக்டாக முடிவு வரும்போது ஒரு ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கு வந்து பிரிக் அப்படிங்கிற பேரம் வைக்கலான்னு முடிவு எடுத்தாச்சு. ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, எங்களோட கஸ்டமருக்கு எந்தெந்த ஃபீச்சர்ஸ் வேணும், எவ்வளோ ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ப்ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது. அதனால அதாவது கேமரா வைக்கலாமா, இல்லைன்னா பெரிய பேட்டரி கொடுக்கலாமா அந்த ஃபோனில், இல்லைன்னா 128 GB ஸ்டோரேஜ் வைக்கலாமா, 256 GB ஸ்டோரேஜ் வைக்கலாமா, இல்லைன்னா எவ்வளோதான் காசு செட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ ஒரு டவுட்டாகவே இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் போனை எந்த பிரைஸ்ல செட் பண்றது, எவ்வளவு ஸ்டோரேஜ், நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் எது வேணும் அப்படின்னு தெரியறதுக்கு ஒவ்வொரு மாடலுமே வெளிவிட்டு அப்புறம் அதை பை பண்ணிட்டு வெளிவிட்டுட்டு பை பண்ணிட்டு அது வந்து கஸ்டமர்ஸ் விரும்பி வாங்குறாங்களா இல்லைன்னா வாங்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா, முன்னாடி இதுதான் கஸ்டமரோட நீட், இந்த மாதிரி தான் நம்ம ஸ்மார்ட் போனை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு தான் இந்த கன்ஜாயின்ட் அனாலிசிஸ் கம்ஸ் இன். ஸோ அதுக்கு தான் நம்ம கன்ஜாயின்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கலாம். இட்ஸ் லைக் ஹேவிங் a scientific way to read your customer's mind to know what features they value most and what trade-off they are willing to make. இது வந்து அதோட அப்ளிகேஷன். ஸோ டெஃபினிஷன் வந்து content analysis is a statistical technique used in market research to understand how people make decision when choosing between different products or service. இது வந்து ரெண்டுக்குமே செட் ஆகும். If you are providing ஒரு சர்வீஸ் நீங்க ப்ரொவைட் பண்ண போறீங்க, இல்லைன்னா ஒரு ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ண போறீங்கன்னா ரெண்டுக்குமே நீங்க இந்த கண்டென்ட் அனாலிசிஸ் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா, இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா உங்களோட கஸ்டமர்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் இந்த அனாலிசிஸ். ஸோ இப்போ நம்ம ஐஃபோன் மேக், அதில் ஐஃபோனில் வந்து ப்ரோ, மினி, அப்புறம் இப்போ ஏர்லாம் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட்லாம் அவங்களுமே ஒரு கண்டென்ட் அனாலிசிஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ரிசர்ச் கடைசியில் கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. இப்போ இந்த அனாலிசிஸை பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்டெப் இருக்கு. அந்த 5 ஸ்டெப்ஸை இந்த பின்னாடி பார்த்து அந்த அனாலிசி சினாரியோவோட பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபைங் த ஆட்ரிபியூட்ஸ். இப்போ இந்த ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற இந்த அனாலிசிஸ்ல நம்மளுக்கு எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, இந்த ப்ராடக்ட்ல எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ், கேமரா குவாலிட்டி, பேட்டரி லைஃப், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இந்த 4க்கு இப்போதைக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நிறைய எடுக்கலாம், டிஸ்பிளே, அப்புறம் டைப் சியா, எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய எடுக்கலாம். பட் இது பேசிக்காக அந்த 4 ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐடென்டிஃபைங் த ப்ராடக்ட் ஆட்ரிபியூட். இதே நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்கன்னா சர்வீஸ் ஆட்ரிபியூட்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து இதை வந்து லெவல்ஸாக பிரிக்கணும், எத்தனை லெவல்ஸில் வைக்கலாம் அப்படிங்கிறத பிரிக்கணும். ஸோ அதில் நான் 3 லெவல் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். லெவல் 1, 2, 3. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் 20, 25,000 and 30. ஸோ 3 லெவல். அடுத்தது கேமரா வந்து 12 MP, 48 MP, அப்புறம் அது மாற்றணும்னா 48ல தான் இருக்கு. அப்புறம் பேட்டரி வந்து 4000 mAh, 5000 mAh, 6000 mAh. அதே மாதிரி ஸ்டோரேஜ் 120, 256, 512. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸாக பிரிச்சிடணும். இதான் நம்மகிட்ட இந்த கண்டென்ட் அனாலிசிஸ் இருக்கிற செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா ப்ராடக்ட் காம்பினேஷன் கிரியேட் பண்ணணும். அதாவது நம்ம எப்படி இந்த ப்ராடக்ட் காம்பினேஷன்ஸை தான் கஸ்டமர்ஸ் கொடுத்து அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஏ, ஒரு ப்ராடக்ட் பிரிக் 1, 2, அதாவது பிரிக் ப்ரோல 2 மாடல், அதாவது ஸ்லைட் வேரியேஷன்ல நம்ம வந்து கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏயோட பிரைஸ் ரேஞ்சு அதோட டிஃபரன்ஸ்லாம் இங்கே இருக்கு. அடுத்ததா ப்ராடக்ட் பி, பிரிக் மினி, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஸோ இந்த மாதிரி இப்போ 4 வேரியண்டா இப்போ வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்க போறோம். அடுத்த ஸ்டெப்பான அனாலிசிஸ், ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைங் த ப்ராடக்ட் ஆட்ரிபியூட்,
ரெண்டாவது அந்த லெவல்ஸாக பிரிக்கணும். மூணாவது காம்பினேஷன்ஸ், ப்ராடக்ட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்புறமா இந்த ஸ்டெப்பில் கஸ்டமர்ஸ்கிட்ட கொடுத்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வேண்டியதான். நீங்கள் ரேங்க் பண்ணுங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி, எந்த இடத்துல இந்த ப்ராடக்ட்டை வைப்பீங்க, எந்த ப்ராடக்ட்டை வைப்பீங்க, ப்ராடக்ட் ஏல இருக்க அந்த பிரிக் ப்ரோ 1 2 அதில் எது வைப்பீங்க, பிரிக் மினி லெவலில் 1 2ல எது வைப்பீங்க அப்படிங்கிறத அவங்கள ரேங்க் பண்ண சொல்லணும். அப்படி சொன்ன பிறகு ஃபைனலாக அனலைஸ் பார்ட், அனலைசிங் பார்ட்டில் விச் ஃபீச்சர் மேட்டர் மோஸ்ட், வாட்ஸ் ஐடியல் ப்ரைஸ் ரேஞ்ச், which combination will attract the most buyers அப்படிங்கிற क्वेश्चंसக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதோட கிராஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்த அனலைசிஸில் பிரிக் ப்ரோ ஃபர்ஸ்ட்டு தான் மோஸ்ட்டாக பீப்புள் விரும்புகிறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அந்த ஃபீச்சர்ஸ் ரேஞ்சில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி விஷயங்களை செட் பண்ணணும் நம்மளோட ப்ராடக்ட் விஷயங்களை. ஸோ டைப்ஸ் இருக்கு அடுத்ததா. இல்லை டைப்ஸ் எதை வச்சு வேறுபடும் அப்படின்னா நம்ம கேட்குற கொஸ்டின்ஸை வச்சு. அதாவது இப்போ நம்ம கேட்டது ரேங்க் பேசிஸ், அதை வந்து ட்ரெடிஷ்னல் கண்டென்ட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 4 ப்ராடக்ட் கொடுத்துட்டு இதை ரேங்க் பண்ணுங்க 1லேருந்து 5 வர அப்படின்னா அது ட்ரெடிஷ்னல். டைப் 2 சாய்ஸ் பேஸ்ட், சாய்ஸ் கொடுத்துட்டு இதை சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி எந்த ப்ராடக்ட் அவங்க சூஸ் பண்ணுறாங்க அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஃபைனலாக அடாப்டிவ் கண்டென்ட் அனாலிசிஸ். இது என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கூட நம்மளுக்கு கவர்மெண்ட் ஒரு சர்வே எடுத்தாங்க, நம்ம கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கீழே கொஸ்டின் மாறும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கிறது பேர் தான் அடாப்டிவ் கண்டென்ட் அனாலிசிஸ். இது ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு சர்வீஸ் இதை பொறுத்து உங்களோட நீடை பொறுத்து டைப் 1 டைப் 2 டைப் 3 இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கொஸ்டின் எதாவது இருக்கா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.